வதாக இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுப்பாராக. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதில் 4வது அதிகாரம் அதில் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு உயர்வுக்கு முன் தாழ்மை என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வசனத்தை பேச ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வு, எதிர்பார்க்கிற ஒரு மேன்மை, எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமையானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய அனுபவம் என்னவென்றால் தாழ்மை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் சிறு பருவத்தில் இருந்து அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் தாழ்மை உள்ளவராகவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்ப்பது ஒரு தாழ்மை என்பதை ஆண்டுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தாழ்மைக்கு பதிலாக பெருமையையும் மேட்டிமையை தான் பார்க்க முடிகிறது. வேத புஸ்தகத்திலே 2 நாளாகமம் 26வது அதிகாரத்திலே உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அவனை சகல விதத்திலும் ஆசீர்வதித்த போது அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தாதபடிக்கு அவன் இருதயம் மேட்டிமையாயிற்று, அவன் பெருமை கொண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவன் ஆசீர்வதித்து விட்டால் அநேகருடைய வாழ்க்கையிலே வருகிறது பெருமை, ஒரு மேட்டிமை வந்து விடுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் தேவன் நம்மை வாழ வைப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய ஸ்தோத்திரம் சகலவிதமான படிப்பை குறித்தும் எந்த ஒரு நன்மையான காரியத்தை தந்தாலும், ஒரு காராக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஆண்டுடைய பிள்ளை இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது என்பதை ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபை, கொரிந்து சபை, இன்னும் பார்க்கும்போது எபேசியர் சபைக்கு அந்த சபையுள்ள ஜனங்கள் பெருமைப்படுகிறதை குறித்தும் அந்த பெருமைப்படக்கூடாது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான ஒரு பெருமை என்னவென்றால் ஆவிக்குரிய ஒரு பெருமை. பழைய ஏற்பாட்டிலே உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தின்குரிய பெருமையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் புதிய பாட்டிலே இன்றைக்கு அநேக திருச்சபைக்குள்ளே காணப்படுகிற ஒரு பெருமை என்னவென்றால் ஆவிக்குரிய ஒரு பெருமை. நான் நன்றாக பாட்டு பாடுகிறேன், நான் நன்றாக வசனத்தை வாசிக்கிறேன், அநேக வசனங்களை மனப்பாடமாக சொல்லுகிறேன், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நான் நன்றாக உபவாசம் பண்ணுகிறேன், நான் நன்றாக கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் அதிகமாக நான் ஜெபிக்கிறேன், நான் நல்ல சொப்பனங்களை பார்க்கிறேன், நான் நன்றாக தரிசனங்களை பார்க்கிறேன், நல்ல தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும், இன்றைக்கு அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய ஒரு மேட்டுமை இது இருக்கிறது நிமித்தமாக தான் எவ்வளவு ஜெபித்தாலும் இன்றைக்கு ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள், இழப்புகள், ஆசீர்வாதத்தில் உயர்த்தப்பட முடியாத ஒரு நிலைமையிலே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெருமையை பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பான தேவச்சனமே, தேவன் நம்மளை இந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்துக்கு முன்பதாக, திருச்சபைக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை உயர்த்த வேண்டுமையானால் ஒவ்வொரு இடத்திலும் என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மை, மனத்தாழ்மை
இருதயத்து தாழ்மை, ஆத்மாவில் தாழ்மை நமக்கு வேண்டும். ஆகவே எல்லா சூழலுமே தேவன் நம்மிடத்தில் தாழ்மை எதிர்பார்க்கிறார். மேட்டிமை சிந்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கக்கூடாது. தாழ்மையான சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். மேட்டிமையான பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. தாழ்மையான ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். மேட்டிமையான பேச்சு நமக்கு இருக்கக்கூடாது. தாழ்மையாக எந்த காரியத்தை குறித்தும் நம்ம பேச வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தாழ்மை வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் ஒரு தாழ்மை வேண்டும். நம்ம கையிட்டு செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு தாழ்மை. நம்முடைய நடக்கையில் ஒரு தாழ்மை. அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு அநேகருக்குள்ளதாக காணப்படுகிற பெருமையை, மேட்டிமை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் தெரியுமா? எப்பொழுது அநேகர் எதை எடுத்தாலும் ஸ்தோத்திரம் பெருமையாகவே பேசி கொண்டு இருப்பார்கள். அது தனிப்பட்ட வாழ்க்கையானாலும், குடும்பத்தை ஆனாலும், படிக்கிற படிப்பையானாலும், ஞானத்தை ஆனாலும், தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தோத்திர வசதியானாலும், ஒரு வாகனத்தை ஆனாலும், எதை குறித்தும் பெருமையாகவே பேசி கொண்டு இருப்பார்கள். தேவச்சனமே, நம் பாக்கெட்டில் வைத்திருக்கிறதான ஒரு பெண்ணை குறித்து கூட நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதத்தை கூட நம்ம இழந்து போய்விடுவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு ஜெபித்தும் மேன்மை அடைய முடியவில்லையா? உயர்த்தப்பட முடியவில்லையா? இன்றைக்கு உங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளுங்கள். இருதயத்தில் மேட்டிமை, இருதயத்தில் பெருமை இருக்கிற நிமித்தமாக தான் உயர்த்தப்பட முடியாத நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். ஆகவே தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர், என் தவறை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே அடித்தளத்தில் ஒரு பெருமை இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய மனதில் ஒரு பெருமை இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவுக்குள் ஒரு பெருமை மறைந்து கிடக்கிறது. இந்த பெருமை, இந்த மேட்டுமை எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போட்டு உங்களை போல ஒரு மன தாழ்மையை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த நாளில் முழு இருதயத்தோடு வாஞ்சையோடு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மாம்சத்திற்கு கிரியாக பெருமை என்னை விட்டு அழித்து விடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தர் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரை விலையேறப்பட்ட நேர்த்திக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்டதான இந்த அன்பு சகோதரனுக்காய், இந்த அன்பு சகோதரிக்காய், இந்த குடும்பத்துக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரை தகப்பனை உடைய இருதயத்தில் காணப்படுகிற பெருமையான மேட்டிமை எடுத்து போட்டு உம்மை போல ஒரு தாழ்மையாக நடக்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, தாழ்மையாய் நடந்து உம்மிடத்திலிருந்து சகல விதமான உயர்மையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை சாட்சிய வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. தேவன் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.